ஏய் என்னடா பண்ற? இந்த சைடு இந்த ஸ்க்ரூ செட் ஆகல தல. டைட் பண்ணு. இது கூட சரியா இருக்குமா? ம். ம். அப்பா என்ன வெயில். அங்க பாரியா? ஓ மை வைஃப். என் முண்டாட்டி என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்காயா. சார் வேலையை பாருங்க. நீ பாருப்பா. நம்ம பார்க்கணும்னே இங்க நிக்கிறாயா. ஏன் வீட்டுல வேற இடமா இல்ல? என்ன எதுக்கு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க? மேடம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். சும்மா இதை எப்படி டைட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் மேடம். ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன். போங்க. டேய் சூர்யா, நீயும் வீராவும் இப்படி ஜோடியா நின்னா எப்படி இருக்கும்? ஏன் ஏன் அப்படி நடக்கூடாது? ஒன்று எனக்கும் வீராக்கும் கல்யாணம் நடக்கணும். இல்லைண்ணா என் மனசில் இருக்க ஆசையை எப்படியாச்சும் வீராக்கு புரிய வச்சிருங்க. இதை விட்டால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காதடா சூர்யா, விட்டுறாத. ஜோடிய பாருடி, வீட்ல சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க போல. அத விடுடி, இந்த வந்திருக்கு பாத்திரம் பண்டம் எல்லாம். நகை நெட்டெல்லாம் போடுவாங்களா? போடாம நகை கிடைக்குங்கிறதுக்காக தானே எல்லாரும் வந்திருக்காங்க இங்க. இவங்கள வச்சு நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். பாத்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்றது? நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்ற மாதிரி பேசுனீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். பணமா? ஆமா. ஓ, என்ன பேசணும்? எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? ஒரு ஜோடியை தூக்கிட்டா மத்த எந்த ஜோடிக்கும் கல்யாணம் நடக்காதாம்ப்பா. அண்ணியோட ஏற்பாட்டுல தான் இந்த கல்யாணமே நடக்குது. அது நடக்கலைன்னா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. எப்பா மொத்தம் 15 ஜோடிக்கும் கல்யாணம் நடக்கணும். தன்னோட தலைமையில நடக்கிற இந்த கல்யாணம் நிச்சயமா நிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப நீ உள்ள புகுந்து அன்னிக்கிட்ட பேசி அந்த 15வது ஜோடியா நீ அண்ணி நின்னு புடுங்க. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் இல்ல, ஒர்க் அவுட் ஆகும் தர. நீ பேசாம இரு, வா போலாம். அட வாப்பா. சரி. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. கலெக்டர் வந்துருவாங்கல்ல? எல்லாம் முகூர்த்த டைம்க்குள்ள வந்துருவாங்க ஐயரே. சரி. தலா. பேசுறோம். என்ன ஏதோ புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாருங்க? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். நீ முதல்ல யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ சொல்றது முக்கியமான விஷயமா இல்லையான்னு நான் சொல்றேன். பேசுறோம்.
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மேடம். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜே சர்வ விக்னோபசாந்தயே மாங்கல்ய தேவதா கீ நமஹ தனலக்ஷ்மி நமஹ தானியலக்ஷ்மி நமஹ தைரியலக்ஷ்மி நமஹ வீரியலக்ஷ்மி நமஹ. எல்லாரும் மாலை மாத்திக்குங்கோ. ஓம் யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நம ஸ்வாஹா. மகாதேவேஷ வித்மஹே விஷ்ணுபத்மேஷ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மேடம் தொட்டு பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. கலெக்டர் மேடம், உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. ம். நில்லுமா. அவனுக்கு கை இல்ல, தாலி எடுத்து நீங்களே கட்டிக்கங்க. டார்லிங் நீ வா போலாம். இன்னும் எதுக்கு இது கையில வச்சுட்டு? இந்தாடா கட்டிக்க. வா வா. டே பங்காளி, நீ ஆட்டோ பிடிச்சி வந்துடுறா. கையை விடு. யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்ல. அவமானப்பட்டாலும் தெரியாது. ஏய், எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா, என்ன காப்பாத்துன்னு சொன்னா என்ன? இப்படி எல்லாம் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் கூட சேர்ந்துடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. மேடம் 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 கொஞ்சம் பொறுங்க. நீங்க ஒண்ணு என் கூட சேரலாம் வேணாம். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சிங்கிளாவே இருங்க. அதுக்காக நீங்க அவமானப்படுறதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் உங்க கூட நான் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கேன், உங்களை லவ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உண்மைதானே? நீ வேண்டான்னு நான் தான் ஒதுங்கி போயிட்டால, அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாம வந்து காப்பாத்திட்டு இருக்க? ஏன்னா இப்போ நீ என் பொண்டாட்டி தானே. நான் போறேன். சரி, அப்ப இல்ல நான் சொல்ல போறேன். அபிஷியலி இந்த நிமிட் வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. நமக்கு இன்னும் டைவர்ஸ் ஆவலையே. அது வரைக்கும் உன்னை யார் அவமானமா பேசினாலும் விட மாட்டேன். அப்படி பேசிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நான்லாம் வாழ்றதே வேஸ்ட்.